ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னா காலா மஸ்குவிட்டேயில் இருக்கிற பீச்சுக்கு வந்திருக்கிறோம். அதில் பார்க்கிங் எல்லாம் ஈஸியாக இருந்தது விடுறதுக்கு. அப்படியே அந்த பீச் எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இப்படித்தான் இருக்குது. தண்ணி வேறு லெவல். இதில் இந்த பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்கினா மேலே இப்படி வா. இந்த பீச்சும் ஓகே, பார்க்கிங்கும் சோமாக இருந்தது, எல்லாத்துக்கும் சோமாக இருந்தது, வர்றதுக்கும் சோமாக இருந்தா, விட்றதுக்கும் சோமாக இருந்தா. ஸோ ஓகே இருந்த எல்லாம். அப்படியே கீழே போய் பட்டியல் வாங்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதாண்டு. நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் மண்டத்துக்காக இதுலேயும் குளிக்கலான்னு நினைக்கிறேன். நான் இது சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடமும் நல்ல இடம் குளிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். அது இதையும் பார்த்தீங்கன்னா கல் இல்லை, மண் தான் பெஸ்ட்டு. இதில் இந்த வாக்கவே தெரியும், நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் என்ன. ஸோ நீங்கள் இப்போ குளிக்க போகிறீங்கன்னா இந்த இடமும் பெஸ்ட்டு. தண்ணி அது மட்டும் க்ளீனாக இருக்கும், அங்கே மட்டும் போகலாம். ஆனால் அதில் பலூன் வச்சுருக்கிறத மட்டும் நீங்கள் சும்மா நீந்தி போகலாமான்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகலாண்டு. ஸோ அப்புறம் போகிறீங்கண்டா அது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பக்கத்துலேயே. ஏன்னா தெரிஞ்சபடி இதுவும் ஒரு ஹோட்டல் தான். ஏன்னா அதை முன்னுக்கு ஹோட்டல் தான் போட்டிருந்தாது. இப்போ ஹோட்டலில் புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சொன்ன மாதிரி அப்படித்தான் இதுவும் ஒரு ஹோட்டல். பார்த்தீங்கன்னா அதில் எலி இருக்குது. ஹோட்டலு பக்கத்தில் இப்படி ஒரு பீச் வேறல பார்த்தீங்கன்னா காலா மஸ்குவிட்டே மேப்பு. ஸோ கூடுதலாக இந்த தண்ணி பிளேஸ் எல்லாம் நல்ல இடம். அங்கால எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, சும்மா நடக்கிற கொள்றதுக்கு. எனக்கு இப்படியான இடங்கள்ல ஒரு சின்ன இதாக அப்படி கட்டி வடிவாக செய்திருக்கணும். அதே மாதிரி தண்ணியும் ஓகே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் எல்லாம் நீட்டாக போத்துலுக்கு வந்துக்குள்ளே ஓட்டு வச்சிக்கணும். இதெல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கணும். ஸோ மண் தான். இந்த டைம் ஆக்கள் நிற்கணும் என்ன வேறு என்னத்தையோ பிடிக்க போகிறார். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெஸ்கி இருக்குது. இங்கே வேணுமாண்டா அது ட்ரெயின் பண்ணி ஓடலாம். ஆனால் இந்த தண்ணியில் ஓட இன்னும் சூப்பராக இருக்குது. வேணாண்டா அந்த தொங்கல் மட்டும் தண்ணி வந்து க்ளீனாக இருக்கும். கீழே எல்லாம் முன்னுக்கு அப்படி இருக்கோ பின்னுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்டா இப்படி இருக்குது. கடல் பக்கத்தில் கடை இல்லாமல் ஸோ இங்கே தள்ளி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு கடல் பக்கம் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த இடம் வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் வெள்ளை தசையான் இருக்குது. அப்போ கடலும் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ உடுப்போல் நீங்கள் கொண்டு வரேன்டா டிரெக்டாகவே வரலாம். விலையும் பெருசாக இல்லை, வேண்டக்கூடிய மாதிரி விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இந்த இடம் வெறித்தனமாக இருக்குது, வேறு லெவலாக. இந்த அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா கடல். ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் எங்கே இருக்குது என்றால் மேப்பெஞ்சா இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது கடல். சுத்தர் அங்கே பின்னுக்கு முன்னுக்கு ஒன்றுமே இல்லை நார்மலாக. இது வந்து பிளாத்தியா தே ஏன்னா பிளாத்தியா தே காலா மில்யோர் இருக்கு. இதில் போட்டுகள் இருக்கு. அப்படியே பொடியாங்க விளாட்றாங்க. எல்லாம் சின்ன பொடியாங்க. நான் நினைக்கிறேன் இங்கே தான் ட்ரிப்பினாமண்டு. இந்த அப்படியே இங்கால உள்ளுக்குள்ள விரிச்சு போட்டு படுக்கிற மாதிரி இந்த போட்டெல்லாம் இருக்கு. ஆனால் ஆக்கள் என்ன குளிச்சு கொண்டு தான் நிற்கினான். பார்ப்போம் தண்ணி என்ன கலரில் இருக்குதுண்டு. இதுவும் சுத்தம் ஒரு அங்கே மட்டும் ஒரே கடல்லாம் தண்ணி மண்ணோட சேர்ந்தது தான். வா ஏன்டா இதில் குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கும் ஹோட்டலும் டிரெக்ட் அங்கால அப்படியே இதில் காரம் வந்து வரலாம். விட்டுட்டு இதிலே போய் டிரெக்டாகவும் குளிக்கலாம். தண்ணி வந்து மண் நல்ல க்ளீனான தண்ணி. ஸோ இருந்து வந்து படுத்திருந்து ஒன்றும் குளிக்கலாம். ஸோ ஃபுல் டேயும் இல்லை இருக்கலாம் வேணுமெண்டா. பெஞ்சால் ரெஸ்டாரண்ட் இருக்குது.
மச்சு கடையால் ஜூஸ் இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை பார்த்து கொண்டு சாப்பிட்லாம். தண்ணியன்றன் கடலை எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன். ஒய்ஃப் மேன் அண்ட் குழந்தையால் முன்னுக்கு மனுஷன் திருப்பி ஓடினோம்பா. நல்ல விஷயம். அர்ஜென்டினியன் ஃபேன்ஸ் இப்போ ஒரு கோல் போச்சு தாண்டா எல்லாரும் கத்துவினா. இதுவா கத்தித்தான் அங்கே எந்த கேட்டது இப்போ மட்டும் அங்கே அடிச்சா சும்மா தெரிக்கான ஃபுல்லாக அர்ஜென்டினியன் வேறல்ல. இருக்கீங்க வாவ். ஸோ இதுலேருந்து பார்க்க தெரியுது அங்கே மேக்கப் போடுறாவா வெளியில் இருந்து கொண்டு. வெளியில் இருந்தோண்டு மேக்கப்பு அதுவும் கடலில் பார்த்தோம். நல்ல இடம் வேணும். மீன் அதெல்லாம் காலுங்க 15 நிமிஷம் 10 ரூபா, 20 நிமிஷம் 12 ரூபா, 30 நிமிஷம் 15 ரூபா. மொபைல் அந்த கிளம்ப செய்கிறதுக்கு பார்ப்போம். மொபைல் அந்த கேட்டு. ஹலோ, how much? What model do you like? For you? Yeah. What model? Penyau. This? This one. You like this? Yeah. You don't have long hair. Only this? Yeah. This is possible. How much? 35. 35. 35. 35. But no, only dry. You do 6. 6? Yeah. 6 is better. Come on. Yeah. Injection. Dankeschön. Can I take video? Video, no. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா குளிக்க வந்துருக்கிறேன், அதுவும் பிளாத்தியாக்கு. ஸோ இன்றைக்கு இனி எல்லாம் குளிக்கிற வீடியோக்கெல்லாம் வேறு. ஸோ சுற்றி பார்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் இருக்குது மாலோ காலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். கப்பில் குப்பில் அட்குதான் போவேன் தவனிய தேவ. ஸோ பார்த்தீங்கன்னா போய் ஒரு குழி ஒன்று போட்டுட்டு இன்றைக்கு நெக்ஸ்ட் ஹோட்டல் வந்து அது 2 மணி தான் செக்இன். ஸோ நான் இந்த முறை ஒரு ஹோட்டல் எடுக்கல. ஸோ சுற்றி தான் ஹோட்டல் எடுக்கிறேன். ஏனண்டா திருப்பி அதே இடத்த வரணும் சேர்ந்து. ஆனால் சில இப்போ யோசிச்சு பார்க்க அது நல்ல மாதிரி தான் தோணுது. பார்ப்போமே. தனியாக வேண்டாம், ஓகே. தனியாக ஃப்ரெண்ட்ஸோட வேண்டாம் இப்படி செய்யலாம். சுற்றி ஹோட்டலில் எடுக்கிறா அது ஃபேமிலி அது இல்லைண்டா பெட்டர் நீங்கள் ஹோட்டலில் புக் பண்ணி போட்டு போய் வர மாதிரி. சவுண்டெல்லாம் முதல் கணக்காக ஜானோண்டு. ஸோ வாங்க இனி நாங்கள் கடலில் போய் பார்த்துட்டு என்னம்மா இருக்குதாண்டா அப்படி இதையும் சுற்றி பாருங்க. எல்லாம் சுற்றுற காடு மாதிரி, அதுக்குள்ளே தான் கடல். ஸோ சிலாக்கள் குளிச்சுட்டு இப்போயே குளிக்க போய் நம்ம அதுவும் 9 மணிக்கு.
நானே 9 மணிக்கு வந்திருக்கிறேன்னு என்னென்ன அவ்வளோத்துக்கு புக்க. ஸோ யா இதுதான் அந்த இடம். என்ன எஸ்ட்ரெங் பிளாத்தியா இல்லை, நான் எஸ்ட்ரெங் இப்போ மாற்றிட்டேன். நான் பிளாத்தியா தான் போக வலிக்கு, நான் இஞ்சாம் போக வலிக்கிட்டேன் நான். ஆனால் இது அதுதான் போகல. ஆனால் அங்கே போய் மக் பண்ணி போடுறேன் என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உயரத்துக்கு நான் குடிஞ்சு தான் நடக்க வேணுமே என்ன. பால்மாண்ட பேர் தான், நான் பால்மா மாதிரி எல்லாம் பெருசாக செய்யணும் என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வைக்கலாம், சாமான குடிகள். ஸோ நல்ல விஷயம். இப்போ எதுவும் குடிக்க போகிறீங்க சாப்பிட போகிறீங்கண்டா முதலாவது இடமே பார்த்தாச்சு. ஸோ ஓகே, என்னண்டா குளிர இந்த வெதருக்கு குடிக்கலாம். சுடுதண்ணியெல்லாம் குடிக்க இல்லாது. இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்டே வேண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மண்ணுக்கு வட்டிங்களோ இல்லை பேக்கு வச்சிருந்தாலும் ஐஸ் இல்லாமல் சுடுதண்ணி ஆயிரும். ஸோ யா நேச்சுரல். இந்த பேங்க் தான் மேப்பு. எஸ்ட்ரெண்ட் தண்ணியை பார்த்தா நல்லா மினுங்கலாக இருக்கணும். இப்போ மினுங்கலாக இருக்குதோ இல்லை கருப்பாக அதுவும் சொல்லணும். இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் 9 மணி மட்டும் 8 ரூபா. நீங்கள் நடுவில் போகிறீங்களோ எல்லாம் 8 ரூபா தான். நீங்கள் 2 மச்சான் நின்று போனாலும் தான், 10 மச்சான் நின்று போனாலும் அதே விலை தான். ஸோ யா பார்க்கிங்கள் என்றால் பேசான வண்டி இல்லை. ஏனண்டா இப்போ 9 மணி. ஸோ இப்போதைக்கு பெரிய சன வண்டி இல்லை, ஓரளவு தான். இந்த தண்ணியில் மனத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ யா இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா சக்கச்சேண்டி இருக்குது. இண்டியா பூங்கெல்லாம் நல்லா இருக்குது, குளிருது. இது மண்ணும் கல்ல மண் நினைக்கிறேன். பார்த்தீங்கண்டா இப்போ நான் குளிக்க போகிறேன். சுத்தான் இடம் மண் பனங்கலம் வந்து கொண்டு இருக்கணும், பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காயவும் விட்டாச்சு, மாற்றிட்டு துவே இருந்துச்சுன்னா பார்த்தீங்க டிரெக்டாக கட்டி போட்டு இல்லை காய விட்டுட்டு ஒரு மத்தியாதம் இல்லை அரை மத்தியாதத்தில் பினிட்டோம் அப்படியே கொண்டு போய் காருக்கு இல்லாட்டி பேக்கு வச்சு கொண்டு போகலாம். இப்போ பெருசாக இல்லை. இப்போ 9க்கு வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்தாது. இப்போ 11 மணி 11:30 ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சனங்க ஓடிட்டு நேரம் வந்து 11:35. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறேன். ஸோ இப்படியே தான் போகிறேன், ஏன்னா அங்கேயும் போய் குளிக்கத்தானே போகிறேன். ஸோ இப்படியே போயிட்டு கார் ஈரமாகக்கூடாதுன்னுட்டு இதை கையில் கொண்டு போகிறேன். ஹவு மச்? 50? 15? Yes. Okay. It's okay. Thank you. Moment. இது வந்து 15 ரூபாயா? பெட்டிஸு நார்மலாக 5 ரூபாய்க்கு வேணலாம். தேங்க்யூ. No problem. This 10. 5. 10. Okay. 5. 10 last price. Big one. Why not? Put one. I have no place. Thank you. No problem. பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கேட்டு நான். ஆனால் அவர் இப்போ 25 ரூபான்னு சொன்னாங்க துவக்கத்தில். 25 ரூபாயிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து இப்போ 10 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கும் போட்டேன். இங்கே வந்து நீங்கள் விலையை குறைச்சி வேண்டலாம். நார்மலாக நீங்கள் நிற்கிற விலையில் நார்மல் விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டேன்டா அந்த விலையிலே கேட்கலாம். ஸோ அவருக்கு அந்த 5 ரூபாய்க்கு தான் வேண்டியிருக்கிறார் போல். ஸோ 10 ரூபாய்க்கு மட்டும் வந்துட்டுனா இப்படி தான் தலைமையிடம் 30-35லேருந்து 25க்கு செய்தனா. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் செய்யணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லையாண்டா அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அவர் 25 ரூபான்னு சொன்னவர். நான் அதில் குளிச்சு ஒன்று கேட்க நான் வீடியோ எடுக்கல. இப்போ 15 ரூபான்னு சொன்னவர். சேர்ந்து நைஸாக உள்ள கிட்ட வந்து 10 ரூபான்னு சொன்னவர். சேர்ந்து நான் 5 ரூபாய்க்கு கேட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று காய்ச்சிருந்தேன்னா அந்த 5 ரூபாய்க்கு வேண்டியிருப்பேன். நான் பேக்கு கேட்டாமல் இல்லை, அதனால் வேண்டியில்லை.
ஸோ பார்த்தீங்கன்னா வெரைக்கில் கார்களே இல்லை. இப்போ கார் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு நான் எந்த கார் எங்கே விட்டுனான்னு கூட தெரியல. ஸோ வெரைக்கில் ஏதோ கிட்ட விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் கனகாரில் ஆகட்டு கார் நம்பரும் தெரியாது. ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சொன்னேன் க்ரீம் பூசுகிறேன், ஓவராக பூசிட்டேன். அதை இந்த முடியாது கொஞ்சம் சொல்லிட்டு அந்த கருக்கான் போ இல்லாட்டி எல்லாரும் என்னடா அப்படி கருத்து இருக்கிற. ஓகே, ஸோ இப்படித்தான் இருக்கும் ரோடு. ஒரு கார் போகிற மாதிரி. அதுவும் ஜீப்னா ஒரு கார் தான் போகலாம், மற்றதுலண்டா சில 2 போகலாம். பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இருந்து எடுக்க வேணும். ஸோ அப்படி நாங்களும் எடுப்போம். இப்படி இதில் ஒன்று வாழ்ந்துட்டோன்னா 50 சம்பளம். ஒன்றுலாம் கோன் அடிக்கணும், வீடு அடிக்கிறதா கோன் அடிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கல்தோரோவில் நிற்கிறோம். ஸோ வீடுகளை பார்த்தீங்கன்னா வீடுகள்ன்றேன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இல்லை வெள்ளை கருப்பு நல்ல பசையாண்டு இருக்குது. ஸோ நல்ல வடிவாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால கடையால் எல்லா இடத்தையும் கடையால் இருக்குது. கடையாளுக்கு பஞ்சமே இல்லை, சாமானாலும் வேணுமெண்டா. ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்துல ஹோட்டலு பக்கத்துலேயே கார் விடலாம். ஸோ அப்படி பார்க்க கல்தோரோவுக்கு நீங்கள் வரலாம். என்னென்ன இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போடலாம். ஆனால் பின்னாடி வீடுகளை பார்க்க செம்மையாக இருக்குங்க. ஹோட்டல் தான் அதுவும். ஸோ இங்கே பார்த்தீங்களாண்டா பஸ்ஸும் வந்து நிற்குது, பஸ்ஸும் கொண்டு வந்து விடும். ஆனால் எங்கேருந்து இந்த பஸ் எதுன்னு தெரியலை. இங்கே அப்படியே ஃபுல்லாக காற்று விடலாம்னா கார் விடலாம். எனக்கு அங்கே 6 பேக்கை பார்த்தோன்னா அங்கே போயிட்டு. ஸோ இஞ்சாலி பக்கம் இப்படி இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் உள்ளிடணும். இந்த விஷயங்கள் செய்யலாம். வாவ், நல்லா இருக்குது பார்க்க. அங்கேயும் அப்படி போட்டுகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போக போகிறோம். ஸோ கீழே போய் எப்படி இருக்குமென்று பார்க்க எனக்கே ஒரு ஆவேசமாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஃபோட்டோக்கள் வீடியோக்களில். ஸோ போகிறோம். எங்கே அழகான. ஸோ இங்கே பார்த்தீங்கள் என்றால் எங்கே அழகான படுக்கிற இடங்களோ. நான் சன்னில் படுக்க வரையில் காய்ஸ் குளிக்க வந்தேன். இங்கே தண்ணி. ஸோ தண்ணி பின்னுக்கு கேட்குது. ஸோ நானே பார்க்க போகிறேன். என் ரியாக்ஷனை நானும் பார்க்கணும் தானே எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்தோன்னே பின்னுக்கு பார்த்தோன்னே ஷொக் ஆகிட்டேன். ஓ வா, ஓகே தான் இருக்கு. பின்பக்கம் ஹோட்டலான் பின்னுக்கு இருந்து இஞ்சாலி பக்கம் பார்த்தா இதில் தான் இருந்து கொண்டு இதுதான் கடல் பகுதி முன்பக்கம். ஸோ பார்க்க நல்லா தான் இருக்கு. தண்ணியை பேருங்க இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. வா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு போகிற என்ட்ரி போல். நான் நினச்சேன் அங்கால போகிறேன்ட்டு அப்படியே போகிறேன். ஆறும்போதும் செக்கினுக்கு கேட்டால் மணியாக இருக்கும். ஸோ அங்காளி பக்கம் போகலாது. ஆனால் இதில் இந்த வியூவை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. சில பேர் அதில் இந்த குதிப்பினம் நினைக்கிறேன். இப்பாண்டு நம்புகிறேன். பாப்பம் குயிக்க ஆல்பமாக இருக்குதோ. விழுங்குவேன் அக்கா கிதண்ட விழுங்கோ ஜம்மிங். எப்படி போகிறோன்னு தெரியலை. எங்கே பார்த்தாலும் கப்பல்ஸ் தான் நிற்கணும். குழந்தை தாய் வாவ். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன இடம் தான், ஆனால் ஓகே. குளிக்கிறது தண்ணியெல்லாம் க்ளீனாக இருக்குது. அப்படியே சுத்த வரவும் மாசாக தான் இருக்குது. ஓ, நீங்கள் கணக்கு ஒன்றும் சேர்த்த வேலை ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டீங்க வேண்டாம். இந்த வைக்கிற வேர்வைக்கு ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஹாப்பினஸும். நான் இப்போ வந்து ஜெஸ்கியோட போகிறேன். நார்மலாக கார்லேயே போகலாம். ஆனால் இங்கே என்ன சுற்றி காட்டுறதுக்கு இருக்குன்ட்டு
உங்களுக்கும் காட்டவும் நானும் பார்க்கணும் மண்டத்துக்காக இந்த வக்கீல நடந்து போகிறேன். இந்த பார்த்தீங்கன்னா நல்ல விரைக்கில் 2 மரம் எரிஞ்சது. வீடியோ பிடிக்க வலிக்கிறான், ஆனால் போலீஸ் வந்துட்டு. ஸோ போலீஸு முன்னாடி நான் கார் ஓட்டிக்கொண்டு கேமரா பிடிக்க இல்லாது. ஆனால் இங்கே அப்படி வைக்க இந்த ஃபேஸை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்போ அதோட சேர்த்து இப்படி சின்ன சின்ன தண்ணி போட்டு தான் வேண்டுறேன். ஏனண்டா இது குடிச்சு முடிகிறதுக்கு இல்லை, இந்த வெக்கைக்கு இந்த தண்ணி சுடு தண்ணி ஆகுது. இல்லாட்டி பெரிய போத்தல் வேணா லாபம். ஆனால் அவ்வளோத்து தாக்கு பிடிக்குது இல்லை, உடனே குளிய சுடுது. அதாவது சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா. அதனால் ஒவ்வொரு கடையில் நின்று சின்ன போதில். ஆனால் எல்லா இடத்தையும் கடை இருக்கிறதால ஒரு நல்ல மென்ன. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி குடித்தா நெச்சி ஏறும். ஸோ நாங்கள் ஜெஸ்கி பக்கம் போவோம். பார்த்தீங்கன்னா உள்ளாடுறதுக்கு இப்படி இருக்க மரங்களோட வெள்ளை வெள்ளை வீட்டுகள், ஹோட்டல்கள், கட்டிடங்களோட. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஜெஸ்கி ஒரு இடத்து வந்துட்டேன். ஒரு மாத்தியாத்துக்கு அரை மாத்தியாத்துக்கு ஒரு 100 ரூபா, ஒரு மாத்தியாத்துக்கு 160 ரூபா, 1.5 மாத்தியாத்துக்கு 199 ரூபா. சன்செட் சென்ட் ஏதோ இருக்குது, அது ஒரு மாத்தியாத்துக்கு 179 ரூபா. ஸோ நாங்கள் வந்துட்டு மத்தியானம் ஒரு மத்தியானம் செய்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெஸ்கெல்லாம் போயிட்டு ஸோ 4 மணிக்கு தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். 4 மணி மட்டும் இதில் நிற்க இல்லாது. நான் வேறு இடத்துக்கும் போகணும், ஹோட்டலுக்கும் போகணும், செவனில் சாட்சியும் இல்லை. ஸோ அதனால் நான் சொன்னான் நாளைக்கு வருவோம்ன்ட்டு டெலிஃபோனில் வீடியோ எடுத்து நான் தானே. அப்போ அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண சொன்னவர். ஸோ பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் அடுத்தடுத்து போகிற இடத்துலையும் ஜெஸ்கி இருக்குது. ஸோ ஆனால் இங்கே லாபம் ஏனண்டா நான் நேற்று அந்த இடத்த போய் பார்க்கல. ஒரு மாத்தியாலத்துக்குனே 25 நிமிஷத்துக்கு 80 ரூபா அப்படின்டா. ஒரு மாத்தியாலத்துக்கு கொஞ்சம் கூட குறைய 160 ரூபா இங்கே லாபமாக இருக்குது. அதே மாதிரி கூட ஜெஸ்கி நின்றுருக்கு. ஏன்னா செருப்பு எல்லாம் கணக்கு இருந்தாது. ஸோ பார்ப்போம். ஜெஸ்கி ஓடாமல் நான் போக மாட்டேன். ஸோ மேபி அங்கே போய் தான் ஓடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேத்து ஒழுகுது காய்ஸ். அப்படியே ப்ரௌன் கலராக ஆகிட்டேன். என்ன வெள்ளையாக இருந்து சன் க்ரீம் பூசி ஒரு யோசனம் இல்லை. காருக்கு வந்தாச்சு தான். கார் பார்த்தீங்கன்னா இந்த லாபம் ஒரு நாளில் குடித்தேன் நான். குப்பை போடுறதுக்கு நாங்கள் ஜேமேலேருந்து வரத்தால் குப்பைக்கு போடுறாங்க. ரோட்டில் போடாமல் ஒரு பேக் எடுத்து வச்சுக்கணும், ஒரு அடியில் போடுவோமாண்டு. ஏன்னா ரோட்டில் குப்பையை காணையில் நான். ஸோ ரோட்டில் எல்லோரும் ரோட்டு வலிச்சான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது ஒரு நாளைக்கு எல்லாம் இன்க்ளூசிவாக தான், எல்லாம் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதால் போனீங்கள் என்றால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது கீழே ஹோல் இங்கிலீஷ்ன்றதால 8லேருந்து 10 மணி 10:30 மட்டும் விடிய, பின்னேரம் 1லேருந்து 3 மணி, இரவு 7லேருந்து 9:30. ஸோ அப்படியே இதுக்கால போனீங்களாண்டா கீழே இருக்குது. நானும் போய் பார்க்கல, நானே இப்போ தான் வந்திருக்கிறேன். ஸோ இன்னும் ஹோட்டல் ரூமே போய் பார்க்கல. ஆனால் இதுக்கெலாம் போகணும், பூட்டி இருக்குது. இப்போ பெண் இந்தியாவில் பாப்பூலண்டு இருக்குது. அதே மாதிரி போய் உள்ள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இதில் இப்படி இருக்குது, இருந்து குடிக்கிற மாதிரி. இந்தியாவில் குடிக்க போகிறீங்கண்டா எல்லாம் இன்க்ளூசிவ் தான். ஸோ இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக இந்த இது பக்கம்லேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஸோ நம்ம போய் ரூமுக்குள்ளே போயிட்டு குடிக்கணும் குளிர. ஸோ இதில் டாய்லெட் இருக்குது, பொம்பளை அந்த டாய்லெட். ஸோ இதுதான் இந்த ரூம். ஸோ உள்ளிட போகிறேன். ஸோ இதுதான் இந்த ரூம். காட்டு பார்ப்போம். ஸோ லைட்டும் போடுது. ஸோ காட்டு வச்சா தான் லைட் போடுது நினைக்கிறேன். ஸோ முதலாவது டாய்லெட். ஸோ அப்படியே
ரூமுக்குள்ள போவோம். ஓகே. ஸோ கண்ணாடி ஸோ பீச்சர்ஸ் தெரியுதா? வாவ், ஜிம் பாடி தானே. ஏன்டா குடிக்கிறதெல்லாம் இப்போ ஓல்ட் இன்க்ளூசிவ் எல்லாம் குடிக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ லைட்டாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பிலியாது இருக்கு. ஓகே. அது இந்த விலைக்கு ஹோட்டல் எல்லாம் ஓகே, ஆனால் பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை. பார்த்திங்கன்னா இப்படி ரோட்டு எல்லாம் விடணும். இதிலெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். தேடணும், தேடி ரோட்டில் விடணும். அதே மாதிரி நான் விட்ட இடமும் ஒழுங்கான எல்லாம் நெருக்கித்தான் இருக்குது. யாரும் த்ரோ கேட்க எதுவும் கீறி விட்டால் மண்டியால் போவோம். எங்கடா யாராக இருந்தால் 2 கார் தானே. ஸோ பரவாயில்ல. நாங்கள் அப்படியே ஸ்விம்மிங்குக்கு போவோம். ஸ்விம்மிங் அன்றன் குளிக்க கடலுக்கு போவோம். அப்படியே கடலில் போய் காட்டுறோம் பாருங்கோ எப்படி இருக்குதுண்டு. ஆனால் நம்ம போட்ட வீடியோக்களில் இருக்கிற கடலில் வேறு லெவல். நான் டேக் பண்ணி விடுவேன். செக் எங்கே பண்ணணுன்ட்டா இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போடுவேன் அந்த ஃபோட்டோவாக. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடம்ண்டு அந்த இடங்கள். அப்படியே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் இருக்கும். என்னென்ன இருக்குது, என்னென்ன போனா, என்னென்ன வந்தனா அண்டு. ஸோ பாருங்கோ. ஓகே, சொல்லுவோம். நாங்கள் போய் வந்து ஏற்றுவினா. இதில் பார்த்தீங்கன்னா வேறு இதுகளும் இருக்குது. 2.5 மத்தியானத்துக்கு இதில் 350 ரூபா, 650 ரூபா இப்படியான போட் இதுலேயும் இருக்குது. 250 ரூபா, 350 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் இருக்குது. இதில் சுத்த வேறு எங்கெங்கெல்லாம் போகலாமான்ட்டு காட்டு எல்லாம் வேறு லெவலில். 10:30 Uhr morgen. ஸோ பயப்படுத்த எல்லாரையும் அதில் ஃபோட்டோ பிடிச்சி தான் அதை நான் திருப்பி தருவி நம்ம நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு காசு கட்டினாலும் பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் என்னோட தெளிவான வீடியோ இருக்குதானே. கண்ணனை பார்த்தா கண்ணனை பார்த்தா. Das ist der Name von Christian. Ja? Also du, das ist der Der Abholer. Genau, wegen Abholen, wie auch immer. Ja. Ne? Da kommt ein weißer Minivan an. Okay. Ne? Dein Passport bräuchte ich noch mal einmal, den nimmst du dann auch bitte mit. Mhm. Ja. Schön. Einmal. Mhm. Dementsprechend Karte. Mhm. கைலாஸ் டெம்பிள் இருக்கு. காசு கட்டினதுக்கு அவள் துண்டும் தருவா பில் அடிச்சு. ஸோ das war's, oder? Ja. Danke. Ich bedanke mich auch. Ja. Viel Spaß. Wo kommst du her? Sonst? Deutschland. Von wo? Stuttgart. Stuttgart. Ja. Sehr schön. Und Sie? Ich lebe hier. Ich komme aus Deutschland, aber Schleswig-Holstein. Hamburg. Ah, okay. Ja. Ist hier besser, gell? Ja, Tour, See, hier ist- Meer. Hier ist wesentlich besser. Ja, Ja. ich finde auch. Ja, dann wünsche ich dir Ja, viel ich Spaß. wünsche Ihnen auch, Kannst ja. ja mal berichten, wie lange bist du noch da? Oder? Morgen. Morgen fliegst du? Ja. Also morgen Abend. Ah ja, dann kannst du ja doch noch mal die Tour Ja, machen. ja, genau. Heute gucke ich mir ganz und so und dann. Ja, viel Spaß. Ja, danke. Ciao, Ciao. ciao. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வேறு கேள்வி கேட்டுருவானு பயந்துட்டா. அந்த முகத்தில் தெரியுது ஒரு மாதிரி. ஸோ அதான் நான் ஒன்றும் கேட்கல. ஆனால் அவன் சொல்கிறான் இங்கே பெஸ்ட்டுன்ட்டு. அவனுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னாண்டா அவன் போட் சம்மந்தம் பண்ணத்தால் ஓகே வேலைக்கு நல்ல வியாபாரம் போகும். டெலிஃபோன் பாஸ்வேர்ட் சும்மா வேலை கட்டுறவன் ஜஸ்கி இருக்கான் இன்றைக்கு வர்ற மாதிரி. ஹாய் Deutsch, Englisch? Ein bisschen. Deutsch. Oh, ein bisschen noch. Jetski jetzt fahren? Jetski.
jet ski, we have jet ski. One person in one jet ski, 80 euros. Yeah, Or two people in one jet ski, 95. yeah, 1 person. Yeah. For 25 minutes. Yeah, And they are jet ski without license. yeah, And just ID card or passport or picture Yeah. is enough. yeah. There is an instructor and you have to follow. Okay. Okay. You cannot bring or take Video. the mobile phone. Yeah. Oh, We have a box Yeah. where you must leave your stuff. Heute so schön. also kann man nicht Video machen. Mit dieser auch nicht. If you want photo and video, you pay with the ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிக்கணும். தண்ணி மண் நல்லா க்ளீனான தண்ணி. வேற லெவல். சுத்த வேற. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ்கியில் வந்திருக்கிறோம். அங்காலே முறை நிற்கிது. சரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்களும் ஜெஸ்கி ஸோ இது வேறு லெவல். பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தாங்க முடியல. 12 மணி இப்படி வேர்த்து தொழுது ரொம்ப ஃபுல்லாக வேர்த்து இருக்கு. ஸோ வந்து ஹோட்டலில் ஏற்றி கொண்டு வந்து 2.5 மணித்தியாலம் போட்டு எனக்கு போகிறதுக்கான மத்தியாலம் எல்லாம் 3 மணித்தியாலம் 160 ரூபா ஒரு மத்தியால டிரைவருக்கு. நல்ல வீடியோக்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே என்கிட்ட தெரியுது என்ன கேமரா சார்ஜ் முடிஞ்சது. அரைவாசி வீடியோ எடுத்தேன் நான். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி வந்திருக்குதுன்னு. ஸோ இந்தியாண்டே வந்து ஜஸ்ட் இது இப்படியே போய் தண்ணிக்கு அவ்வளோ போகிறேன். என்னென்ன அப்படி வெக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதம் இருந்தேன்னா ஒரு 10 கிலோ ஒரு 5 வேணும்னு நினைக்கிறேன்.